ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலக்கியா சீரியலில் அஞ்சலி பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இலக்கியா கண்டுபிடிச்சிட்டாலே எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடுவா, இவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னாமணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிம்மா அவள் கண்டுபிடிச்சிருவா, கூடிய சீக்கிரத்தில் என் கர்ப்பம் போலியானது எல்லாருக்கும் தெரிவிச்சிருவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னாமணி நீ வீட்டுக்கு வாமா நான் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சமயத்தில் இலக்கியா பைரவிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் என்னடி என் பொண்ணை அடித்து உதச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கிய உன் பொண்ணு இந்த மாதிரி எதாவது நடந்துக்குமாலா, நாங்கள் ஏன் அடிக்க போகிறோம், அவளே நாடகம் ஆடிட்டுருக்கா, கூடிய சீக்கிரத்தில் அவள் கர்ப்பமாக இல்லையான்னு நிரூபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் அஞ்சலியும் வேகமாக வராங்க. இலக்கியா என்ன பேசிகிட்டு இருக்க நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கௌதமும் பார்த்திங்கன்னா என்ன அஞ்சலி எல்லாம் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு இலக்கியா மேலே பழி போடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகேயன் என்னென்ன பேசுகிற, அஞ்சலியே அடிபட்டு சோகமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டயர்டாக வந்திருக்கா, இவகிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மறுநாள் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி இலக்கியாவை ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, அவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியா மொட்டை மாடியிலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சமயத்தில் இலக்கியாவை பிடிச்சி இழுத்துன்னு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அங்கே இலக்கியா நீ என்ன நினச்சிட்டு இருக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும், நீ டாக்டரை போயிட்டு செக்கப் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும்டி, நீ இனிமேல்ட்டு என்ன செய்ய போகிற, அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி நான் உன்னோட விஷயம் உன் வயிறு காலி டப்பான்றதை நான் நிரூபித்து காட்டுறேன்டி அப்படின்ட்டு நம்ம இலக்கியெல்லாம் சொல்கிறாங்க. இருடி யார் ஃபஸ்ட்டு முந்திக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளையே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு வேகமாக ஐயோ கப்பத்துங்கன்னு ஓடி படிக்கட்டிலே உருண்டு வராங்க இந்த அஞ்சலி. என்னதான் பண்ணாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடி போய் அஞ்சலியை பிடிக்கிறாங்க. கார்த்திகை என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இப்படி அடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லை என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு பயப்படுறாங்க. உடனே இந்த சின்னாமணி ஐயோயோ போச்சான்றாங்க, குழந்த போச்சா, இலக்கியா நீ மட்டும் என் பொண்ணை அடிக்கலைன்னா இப்படி என் குழந்தை என் பேர பிள்ளைங்களுக்கு மட்டும் எதுனா ஆகட்டும், உன்னை அப்புறம் இருக்குடி உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சின்னாமணி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சலியை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த பைரவியா இந்த அஞ்சலிக்கு தாங்க பேசுகிறாங்க, குழந்தைக்கு மட்டும் எதுனா ஆகட்டும் அப்படின்னு. ஆனாலும் ஜானமாக இலக்கியா எதுவும் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை செக் பண்ண போகிறாங்க. இவ அஞ்சலி நடிக்கிறாளா அப்படின்ட்டு சந்தேகம் டாக்டருக்கே வருது. ஏன்னா அவளை பற்றி நல்லாவே தெரியுமே. அந்த அஞ்சலியும் எழுந்து உட்காராங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வச்சு இந்த மாதிரி குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ட்டு இந்த அஞ்சலியும் சொல்ல போகிறா. டாக்டரும் அதுதாங்க சொல்ல போகிறாங்க. சரி என்னதான் நடக்கும், நம்ம இலக்கிய என்ன செய்ய போகிறான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்